சுமார் 2500 வருஷத்துக்கு முன்னாடி நேபாளத்துல இருக்கிற ஒரு நாட்டுல சுத்தோதனா ராஜாவுக்கு மகனா பிறந்தாரு நம்ம சித்தார்த்தர். அவர் பிறக்கும்போதே ரொம்ப அழகா ஒரு தெய்வீக ஒளியோட பிறந்தாராம். அவர் பிறந்தப்பவே ஒரு பெரிய ஞானி வந்து, இந்த குழந்தை ஒண்ணு பெரிய ராஜாவா வருவான், இல்லனா உலகத்தையே ஆளப்போற ஒரு பெரிய ஞானியா மாறுவான் அப்படின்னு சொன்னாரு. தன் மகன் ஞானியா போயிடக்கூடாதுன்னு ராஜா அவர வெளி உலகமே தெரியாம ரொம்ப சொகுசான வாழ்க்கையில வளர்த்தாரு. அவருக்கு 3 விதமான காலநிலைக்கு ஏத்த மாதிரி 3 அரண்மனைகள் கட்டி கொடுத்தாரு. அவருக்கு கல்யாணமாகி ராகுலன்னு ஒரு பையனும் பிறந்தான். ஒரு நாள் சித்தார்த்தர் முதல் தடவையா அரண்மனைய விட்டு வெளியே போனாரு. அங்க அவர் பார்த்த 3 விஷயங்கள் அவரோட வாழ்க்கையையே மாத்திடுச்சு. ஒரு நோயாளி, ஒரு முதியவர், ஒரு இறந்த உடல். மனுஷ வாழ்க்கைனா இவ்வளவுதானா? எல்லாரும் ஒரு நாள் கஷ்டப்பட்டு சாகத்தானே போறோம் அப்படின்னு அவருக்குள்ள பெரிய கேள்வி எழுந்துச்சு. அப்போதான் ரொம்ப அமைதியா இருந்த ஒரு துறவிய பார்த்தாரு. நாமும் உண்மையான சந்தோஷம் எதுன்னு தேடணும்னு முடிவு பண்ணி ராத்திரியோடு ராத்திரியா அரண்மனையை விட்டு வெளியேறிட்டாரு. கிட்டத்தட்ட 6 வருஷம் காடு மேடெல்லாம் அலைஞ்சு ரொம்ப கடுமையான தவம் இருந்தாரு. சாப்பாடு கூட சரியா சாப்பிடாம ரொம்ப ஒல்லி ஆயிட்டாரு. ஆனா உடம்ப வருத்துறதுல மட்டும் உண்மை கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நடுநிலை வழி மிடில் பாத்து தான் சிறந்ததுன்னு முடிவு பண்ணாரு. கடைசியா பீகார்ல ஒரு அரச மரத்துக்கு அடியில போதி ட்ரீ உட்கார்ந்து தியானம் பண்ணாரு. அப்போ மாறாங்கிற தீய சக்தி அவரை பயமுறுத்தியும் ஆசை காட்டியும் திசை திருப்ப முயற்சி பண்ணுச்சு. ஆனா அவர் அசரல. அந்த பௌர்ணமி அன்னைக்கு அவருக்கு ஞானம் கிடைச்சது. அவர் புத்தர் ஆனாரு. ஞானம் கிடைச்ச அப்புறம் அவர் மக்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை சொன்னாரு. வாழ்க்கையில துன்பம் இருக்கு, ஆசைதான் அந்த துன்பத்துக்கு காரணம், ஆசைய விட்டா துன்பத்தை போக்கலாம் அப்படின்னு புரிய வச்சாரு. இதுக்காக நேர்மையான எண்ணம், செயல், பேச்சு இதெல்லாம் இருக்கணும்னு 8 ஃபோல்டு பார்த்த போதிச்சாரு. தன்னோட 80 வயசு வரைக்கும் ஊர் ஊரா போய் இந்த நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு. கடைசியா அவர் தியானத்திலேயே முக்தி அடைஞ்சாரு. இன்னைக்கும் உலகத்துல பல கோடி மக்கள் அவர் சொன்ன வழியை பின்பற்றி வர்றாங்க.